மது பழக்கம் போதை பழக்கத்தினால நம்ம உடம்புல நிறைய நச்சு பொருட்கள் சேகரிக்கப்படுது. மது பழக்கம் போதை பழக்கத்தினால நம்ம உடம்புல நிறைய நச்சு பொருட்கள் சேகரிக்கப்படுது. இது மது பழக்கத்திலிருந்து போதைக்கு விடுபடுறதுக்கு ஒரு சிறந்த மருந்தா விளங்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, புற்றுநோய் போல அதிகமாக பாதிக்க தரக்கூடிய அடிக்ஷன். இதுலேருந்து மீண்டு வர முடியாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதுக்கான தீர்வை தான் இன்னைக்கு டாக்டர் நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போகிறாரு. வணக்கம் டாக்டர். வணக்கம். இவர் சொன்ன மாதிரி நாட்டில் ரொம்ப பேர் மது பழக்கம் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு சிறந்த மருந்து இந்த அடிஷன் கில்லர். இது இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்து. இதனால எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. இது மது பழக்கத்திலிருந்து போதைக்கு விடுபடுறதுக்கு ஒரு சிறந்த மருந்தா விளங்கு. டாக்டர், இந்த அடிக்ஷன் கில்லர் என்னென்ன ஃபார்முலா இருக்குது? இது இரண்டு ஃபார்முலாவில் இருக்குது. ஒன்று பவுடர், இது இன்னொன்று லிக்விட். இது பவுடர் ஃபார்முலா சாப்பாட்டில் கலந்து குடிக்கலாம். லிக்விட் டீயில் தண்ணியில் கலந்து குடிக்கலாம். இதனால எந்த சைடு எஃபெக்டும் வராது. இதனால பல குடும்பங்கள் இதனால நல்லா இருக்கிறாங்க. டாக்டர், இந்த அடிக்ஷன் கில்லர் நம்ம உடம்புல எப்படியெல்லாம் வேலை செய்யுது? மது பழக்கம் போதை பழக்கத்தினால நம்ம உடம்புல நிறைய நச்சு பொருட்கள் சேகரிக்கப்படுது. இதனால நம்மளோட மூளை, கண், இதயம், கல்லீரல், மண்ணீரல், கிட்னிலேருந்து பாதிக்கப்படுது. இதற்கான ஒரு எளிய மருந்து தான் இந்த அடிஷன் கில்லர். நம்ம டாக்டர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இந்த குடி போதையினால நம்மளுக்கு உடம்புல உள்ளுறுப்புகள் எல்லாம் பாதிச்சு நச்சுத்தன்மையாகி எல்லாம் ரொம்ப அவஸ்தைப்படுறோம். எதுக்குங்க இந்த குடி பழக்கம்? இதனால நம்ம தானே அவஸ்தைப்படுறோம். அதுக்காக தான் நான் சொல்றேன், இந்த அடிஷன் கில்லரை வாங்கிக்கங்க. உடம்புல உறுப்புகள் உள்ள அத்தனை நச்சுத்தன்மையை நீக்கி நம்மளுக்கு ஒரு புது வாழ்க்கையை தரும். போதை பழக்கம்ன்றது மனசு உடம்பு ரெண்டுமே சம்மந்தப்பட்டது. மனசு வேண்டான்னு சொன்னா உடம்பு கேட்காது, உடம்பு வேண்டான்னு சொன்னா மனசு விடாது. நீங்க இந்த அடிக்ஷன் கில்லரை தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்பு மனசு ரெண்டுமே புத்துணர்ச்சி ஆகிறத நீங்களே உணர்வீங்க. உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்க குடும்பத்தாரை சந்தோஷப்படுத்தும், உங்க நண்பர்களை சந்தோஷப்படுத்தும், உங்க வாழ்க்கையை ரொம்ப அழகாயிடும். ஒரு குடும்பம் மாறினா ஒரு சமுதாயம் மாறும். குடி ஒரு சமுதாய பிரச்சனை, அதை வேற இருப்போம். என் பேர் பிரியா. எங்கள் அப்பா பயங்கரமான ஒரு செயின் ஸ்மோக்கர். இப்போ பார்த்தாலும் ஸ்மோக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டெய்லி ஒரு 15 to 20 சிகரெட்ஸாவது அவர் மினிமம் அடிப்பாங்க. மார்னிங் காஃபி குடிக்கிறாரோ இல்லையோ ஃபர்ஸ்ட் திங்காக சிகரெட் தான் அவர் கையில் எடுப்பார். நான் ஃபேமிலி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணேன். அவர் எப்படியாவது இந்த ஸ்மோக்கிங் இஷ்யூ நீங்கள் ஸ்டாப் பண்ணியே ஆகணும், இல்லாட்டி அவர் ஹெல்த்துக்கே ரொம்ப டேமேஜ் அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன். ஸோ ரேண்டமாக ஒரு நாள் என் ஃப்ரெண்டு கிட்ட நான் புலம்ப ஆரம்பித்தேன். அவள் அடிக்ஷன் கில்லர் அப்படின்ற ஒரு மருந்து பற்றி சொன்னான். ஸோ அவள் சொன்னதும் நான் அதை பர்ச்சேஸ் பண்ணேன். இதுதான் அந்த அடிக்ஷன் கில்லர். இது வந்ததும் நான் நைஸாக அவர்கிட்ட டீ, காஃபி எல்லாத்துலேயும் கலந்து கொடுத்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட அடிக்ஷன் குறைய ஆரம்பிச்சிது. இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவர் ஸ்மோக்கிங்கும் ஸ்டாப் பண்ணிட்டாரு. அவர் ஹெல்த்தும் ரொம்ப பெட்டர் ஆகிடுச்சு. இப்போ அந்த மாதிரி காஃபும் அவருக்கு வர்றதில்லை. ஸோ ஃபேமிலியோட சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாம் இப்போ நார்மலாக போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு அடிக்ஷன் கில்லர். அடிக்ஷன் கில்லர் இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கையை சந்தோஷமா மாத்திக்கிட்டு இருக்கு. இந்த போதை பிரச்சனையில இருந்து மீண்டு வரணுமா? ஒரே ஒரு போன் பண்ணுங்க, அடிக்ஷன் கில்லர் உங்க வீடு தேடி வரும். நம்ம அடிக்ஷன் கில்லர் GMP சர்டிபிகேட், ஆயுஷ் சர்டிபிகேட் மற்றும் தரத்திற்கான அரசு சான்றிதழ்கள் பெற்றது. போதை பழக்கம்ன்றது மனசு உடம்பு ரெண்டுமே சம்பந்தப்பட்டது. மனசு வேண்டான்னு சொன்னா உடம்பு கேட்காது, உடம்பு வேண்டான்னு சொன்னா மனசு விடாது. ஆனா இந்த அடிக்ஷன் கில்லரை நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா உடம்பு மனசு ரெண்டுமே புத்துணர்ச்சி ஆகும். உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்க குடும்பத்தாரை சந்தோஷப்படுத்தும், உங்க நண்பர்களை சந்தோஷப்படுத்தும், உங்க வாழ்க்கையை ரொம்ப அழகாயிடும். ஒரு குடும்பம் மாறினா ஒரு சமுதாயமே மாறின மாதிரி குடி ஒரு சமுதாய பிரச்சனை, அதை வேற இருப்போம்.